சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கே இந்த கழுத்து நரம்பு தேஞ்சிடுற பிரச்சனை ரொம்ப அதிகமா வருது. ஸோ திடீர்னு ஒரு கிடினஸ் என்னன்னு பார்த்தா கழுத்து நரம்பு தேஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. இது தேயாம நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்? அப்படி தேஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வைத்தியம் என்ன? நரம்புலாம் எதுவும் தேயாதுங்க. அந்த வார்த்தையே தப்பு. ஆக்சுவலாக தேயுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நரம்புலாம் எதுவும் தேஞ்சு போகாது. உள்ளே இருக்கிற உறுப்புகள் உள்ளே இருக்கிற நம்ம உடல் அமைப்புகள் எல்லாமே வந்து 3 விதமான அதிகாரத்துக்கு கீழே தான் வரும். அதாவது வீக்கம், வெடிப்பு, சுருக்கம். இந்த சுருக்கத்தை தான் நீங்கள் வந்து தேய்மானம்னு நம்ம சொல்லுவாங்க. சுருக்கம்ன்றது வந்து அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் செல்ஸ் குறைய ஆரம்பிச்சதுன்னா அது சுருங்க ஆரம்பிக்கும் அந்த இடம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பித்தவாத கபம் அப்படின்றதே வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. அது வந்து வீக்கம், வெடிப்பு, சுருக்கம் இதில் வந்து நின்றுடும். இதுதான் அடிப்படை. ஒரு சில இன்ஃப்ளமேட்ரினால நம்மளுக்கு நீர்க்கோவை சேரும்போது அந்த இடம் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும். வெடிப்புன்றது ஸ்ப்ளிட் ஆகும் உள்ள எல்லாமே. அல்சர்ஸு இது எல்லாமே வந்து அந்த வெடிப்பில் வந்துடும். நாளைக்கு தேவையில்லாத உள்ள கட்டிகள் வளரும் பொழுது அது நம்மளுடைய உறுப்புகளினுடைய இடத்தை எடுத்துக்கிறதுனால மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இது ஏற்படும், சிதைவு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் கம்மியாகும் பொழுதும், செல்ஸுடைய இறப்புகள் அதிகமாக இருக்கும்போதும் சுருக்கம் ஏற்படும். இந்த கழுத்துக்கிட்ட வர இந்த ப்ராப்ளத்தை தான் இவங்க அந்த ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மெயினாக அது வரத்துக்கு காரணமே வந்து நம்மளுடைய அந்த வாழ்க்கை தரம் தான் அது காரணம். அது ஈஸியாக நீங்கள் சாதாரணமாக சரி பண்ணிக்கலாம். அதை ஒரு விதத்தில் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, கழுத்துக்குன்னு சில யோகாவில் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக காலை மாலை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது நீங்கள் தாராளமாக சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து தேக பயிற்சி, யோகா எக்ஸசைஸ் கூட அதில் நீங்கள் மற்ற எக்ஸசைஸ்லாம் கூட எடுத்துன்னு வரலாம். நல்ல தேக பயிற்சி இருக்கணும். மெயினாக உங்களுக்கு வந்து ஹார்ட்டும் லங்கும் நல்லா வேலை செய்யணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும் நல்லா. உங்களுக்கு ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் மசில்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸே அந்த ஒரு இதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஓடி ஆடி வேலை செய்யும் போது ஹார்ட்டு நல்லா துடிப்பு நல்லா இருக்கும். அப்போ அந்த மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த இருதயத்தினுடைய தசைகள் வந்து நல்ல வலிமை பெறும். இன்னொன்று வந்து உங்களுக்கு அப்போது நுரையீரல் வந்து மூச்சு நல்லா இழுத்து விடுறதுனால நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும் அதுக்கு. அப்போ அந்த நுரையீரலும் நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு தோற்றத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிராணம் நிறைய கிடைக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து 20-லேருந்து 21% தான் ஆக்சிஜன் இருக்குது. அது மாசுபட்டிருந்தால் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் நம்ம we are designed to breathe. அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். மிச்சம்லாம் உங்களுக்கு நைட்ரஜன் தான். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல மூச்சு இழுத்து விட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிராணம் கிடைக்கும். உங்களுக்கு உடல் அசைவுகள் இல்லாமல் இப்போலாம் வந்து இந்த கணினி மயமான பிறகு நிறைய பேர் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் வேலை செய்யுது. ஒரே பொசிஷனில் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த கழுத்து திரும்புறது, அந்த இதெல்லாம் அசைவுகள்லாம் ரொம்ப கம்மியாக போகுது. அதனால் வரக்கூடியது தான் இது. இதை வந்து நீங்கள் எந்த மருந்து மாத்திரம்லாம் இதுக்கு எதுவும் கிடையாதுங்க. லோபத்திலையும் கிடையாது. உங்களுக்கு எக்ஸசைஸில் நீங்கள் இதை யோகாவில் மற்றபடியான எக்ஸசைஸ்லலாம் இதை சரி பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை. டெய்லி நீங்கள் தினந்தோறும் காலையில் ஒரு 1 ஹவர், சாயங்காலம் ஒரு 1 ஹவர் பேட்மிண்டன் அந்த ஷட்டில் ஆடினீங்கன்னா இதெல்லாம் ஒரே மாதத்தில் காணாமல் போயிடும், இருக்கவே இருக்காது. திருப்பியும் அந்த செல் உற்பத்திலாம் ஆகி அது தன்னுடைய அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு, ஒரிஜினல் சைஸ்க்கு எல்லாமே வந்துடும். அதனால் இதை தேய்மானம்னு நம்ம சொல்ல முடியாது. இது நம்மளுடைய உடல் உழைப்பு, உடல் அசைவுகள் இல்லாத காரணத்தினால வரக்கூடிய ஒரு சின்ன தொந்தரவு தான். இது ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் கிடையாது. நம்ம பெருசாக இதை நினச்சிக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. இதுதான் உங்களுக்கு இதுக்கு உண்டான பதில். நன்றி.